வாங்கி இருக்குதுங்க. ஒரு அந்த காராம்பஸ் காளை ஒண்ணு வாங்கி இருக்குதுங்க. சரிங்க. தோட்டம் கொண்டு போறதுங்க. அதுவும் அந்த மயில காளைங்க அந்த ரெண்டும் தோட்டம் கொண்டு போறதுங்க வாங்கி இருக்குதுங்க. எவ்வளவுக்குண்ணா வாங்குனீங்க? அது ரெண்டும் பார்த்தோம்னா மயிலக்கண்ணு 75 ரூபாய்க்குங்க. சரிங்க. இது 72 காராம்பஸ்க்குன்னு வாங்கி 72. ஆமாங்க ஆமாங்க. சரிண்ணா. இந்த வருஷம் சந்தையில பரவாயில்லைங்களா? அந்த ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. சரிங்க. நல்ல கண்ணு எப்பவுமே நல்ல விலைக்கு விற்குமுங்க. அது இன்னைக்கு நேத்து இல்லை, எப்பவுமே விற்கிறது. இந்த வருஷம் நல்ல முறைக்கு வித்துருக்குதுங்க. அதளவுக்கு ஒன்றும் தப்பு இல்லைங்க. சரி சரி. ஓரளவுக்கு நல்லா வித்துருக்கு. என்ன மழை பெஞ்சிருந்தா இன்னுமே நல்லா வித்து நல்லா இருந்தது. மழை இல்லாதனால கொஞ்சம் சிரமம் வைங்க. சரி சரிண்ணா. இதுக்கு முன்னாடி மாடு வீட்டுல இருக்குதாங்கண்ணா? மாடு தோட்டத்தில் இருக்குங்க. நம்ம கட்டுத்தார மாடு இருக்கு. கட்டுத்தாரையில் நம்மளுக்கு ஒரு 5 மாடு இருக்குதுங்க. சரி சரி. கரை மாடு பொட்டை மாடு 5 மாடு இருக்குதுங்க. சரி சரிங்க. இப்போ இந்த கண்ணபுரம் வந்து வாங்குறோம் என்ன ஸ்பெஷல்னா? ஸ்பெஷல் இன்னும் காங்கி மாடு தான். கண்ணவரம் சந்தைனாவே காங்கி மாடு மட்டும் தானுங்க. தேருக்கு வர்றது கண்ணவரம் தேர்னா காங்கி மாடு. இன்னொன்னு நம்ம லோக்கல் மாடுங்கிறது ஒண்ணு. காங்கி சரௌண்டிங் இருக்கிற மாடுக்கதே ஏகமா வருமுங்க. கிட்ட வராது. அதுதான் வைங்களேங்க. சரி சரிண்ணா. அது இன்னொன்னு என்னன்ட்டா கிழக்கு தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு என்ன இங்கிருந்து வாங்கிட்டு போகணுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐதீகமா வச்சிருக்கிறாங்க. சரி சரிங்க. இங்க நம்ம ஊர் மக்கள் வந்து இங்க நம்ம சரௌண்டிங் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்காரங்க வந்து வாங்குறத விடங்க சரிங்க அவங்கதான் மொத்தமா வந்து இங்க கோயில்ல சாமி கும்பிட்டு முடி எடுத்து முடிக்காணிக்கு கொடுத்து போட்டு வந்து இங்க மாடு வாங்கிட்டு போகணும். சரிங்க. முதல்ல ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து பழைய காலத்துல எல்லாம் கொண்டு வந்து இங்க இருந்து மாடு கொண்டு போய்த்து அவங்க அங்க விவசாயமே பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஐதீகத்தோட கூடாது. இன்னைக்கு டிராக்டரே வந்திருந்தாலும் கிழக்கு இருந்து வர்ற அந்த ஒரு 4-5 மாவட்டத்து மக்கள் வந்து கடைசிக்கு ஒரு கண்ணுக்குட்டியாவது வாங்கிட்டு போய் தோட்டத்தில் விடணும்ங்கிறது இங்க இருந்து வருஷம் வாங்கிட்டு போகணுங்கிறது அவங்க ஒரு பாரம்பரியமா வச்சிருக்கிறாங்க இல்லைங்க. அப்புறம் நம்ம ஊர் மக்களும் வந்துட்டு போகணுங்கிற பாரம்பரியமா தோட்டத்தில் இருக்கிறத கொண்டாடுறோம். பார்த்தா அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வாங்கி கொண்டாந்து சேர்த்தியாவது வந்துட்டு போகணும்னு இருக்குதுங்க. சரிங்க. அதுதானுங்க. காங்கை மாடுனா கண்ணவரம் சந்தை தானுங்க. கண்ணவரம் சந்தை தானுங்க. வருஷத்துல பாத்தீங்கன்னா எத்தனை நாள் நடக்குதுங்க சந்தை? இது ஒரு 8 நாள் இருக்குமுங்க. 8 நாள் கண்டிஷனுக்கு இருக்குமுங்க. சரி சரிங்க. முதல் ஒரு 4-5 நாள் நல்லா இருக்கு. அப்புறம் வர அப்புறம் வியாபாரம் எல்லாம் வித்து எல்லாம் தேர் கலைஞ்சிரும். கூட்டம் குறைஞ்சிக்கிட்டு வரும். ஆனா 8 நாள் தேர் நடக்கும். சந்தை 8 நாள் நடக்கும். ரொம்ப நன்றிண்ணா. நன்றிங்க. வணக்கம்ண்ணா. உங்க பேருண்ணா? வணக்கம். என் பேர் மூர்த்திங்க. எந்த ஊர்ல இருந்து நான் வந்து? புளியம்பட்டிங்க. ஊதியூர் பக்கம் புளியம்பட்டி. நம்ம காங்கேய லோக்கலுங்க. ஓ சரி சரிண்ணா. எத்தனை மணி கொண்டு வந்துக்கிறீங்க? கொண்டாந்து நம்மளுக்கு ஒரு மொத்தமா ஒரு 40 உருப்படி பக்கம் வந்திருக்கு. சரிண்ணா. இந்த கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெகுலரா வந்துகிட்டு இருக்கிறது. எத்தனை வருஷமா வந்து? இல்ல நான் வந்துட்டு இருக்கிறேன். எல்லாம் காலங்காலமா வந்துட்டு இருக்கிறது. நம்ம வருஷ கணக்கெல்லாம் இல்லைங்க. காலங்காலமா எல்லாமே வந்துகிட்டு இருந்தது. இப்ப நான் வந்துகிட்டு இருக்கிறேன்னு வைக்கிறேன். அப்பா வந்துட்டு இருப்பாங்க, தாத்தம் வந்திருப்பாங்க, அவிலுக்கு முன்னாடி வந்துட்டு இருப்பாங்களுங்க. அந்த எத்தனை மாடு கொண்டு வந்துக்கிறீங்க? கொண்டாந்து ஒரு 40 கொண்டாந்து வந்துருப்பாங்க. வெள்ளை கண்ணு எல்லாம் காலக்கண்ணுக்கு தான் வந்துச்சுங்க. காலக்கண்ணு கெடரிக்கண்ணு ஒரு 2 கெடரிக்கண்ணுங்க. அப்புறம் எல்லாம் காலக்கண்ணுக்கு தான் கொண்டாந்து இருந்தோமுங்க. சரி சரிங்க. அது ஒரு 40 உருப்படிக்கு இருக்குமுங்க. நம்மளுது ஒண்ணுங்க கரூர் சரவணன்பாங்க. சரிங்க. அவியிலும் 2 பேருக்கும் கொண்டாந்துன்னு வைங்களா. சரி சரிண்ணா. இப்போ இங்க இருக்கிறதுலாம் உங்களுதுங்களா? எல்லாமே நம்மளுதுங்க. ஓகேண்ணா. 2 பேருக்குன்னு வைங்களா. 2 பேர் சேர்ந்து கொண்டாந்ததுங்க. சரிங்கண்ணா. பல வித்துருச்சுங்களா? பாதி இல்லை ஏகதேசம் எல்லாம் வித்தாச்சுங்க. இப்போ நிக்கிற கண்ணுக்கு மட்டும்தான் நிக்குதுன்னு வைங்களா. சரி சரிங்க. அதுவும் வாங்கியிருக்கிறீங்களா?